ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பிலிருந்து நாயும் ஓநாயும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த பாடத்திற்கான வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேவா? நாயும் ஓநாயும் சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் கேள்வி, மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். மகிழ்ச்சினா என்ன? இன்பம். மகிழ்ச்சி இன்பம். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒன்றும் கூட்டல் இல்லை. ஒன்றுமில்லை, ஒன்றும் கூட்டல் இல்லை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால். அப்படி கூட்டல் யானால், அப்படியானால். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. விருப்பு, வெறுப்பு. அடுத்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடித் திரிந்தது. பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடி திரிந்தது. இதான் அதற்கான பதில். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்து விடு. வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும் என்று நாய் கூறியது. இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான பதில். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாயின் கழுத்தில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாயோட கழுத்தில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாயை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை. அதாவது நாயை சங்கிலியால் கட்டி போடுறதுக்காக கழுத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பட்டை போட்டிருக்காங்க. அந்த பட்டை தான் நாயோட கழுத்தில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அகரம் முதலின்னு கொடுத்துருக்காங்க. அது பொருள் தருக பார்த்தீங்கன்னா விதவிதமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகை வகையான. விதவிதமான, வகை வகையான. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுதந்திரம்னா விடுதலை. சுதந்திரம்னா என்ன? விடுதலை. மூணு பார்த்தீங்கன்னா வருடுதல் அப்படின்னா தடவுதல். வருடுதல்னா என்ன? தடவுதல். நாலு பார்த்தீங்கன்னா பிரமாதம் அப்படின்னா பெருஞ்சிறப்பு. நாலு பிரமாதம் அப்படின்னா பெருஞ்சிறப்பு. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சந்தேகம் அப்படின்னா என்ன? ஐயம். சந்தேகம்னா என்ன? ஐயம். அடுத்து சரியான தொடரை சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம பதில் சொல்லலாம். ஒன்றாவது கேள்வி ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. சரி. ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது அப்படின்னா என்ன? தவறு. நாய் புதிய ஆளுகளை பார்த்தா என்ன பண்ணும்? விரட்டி அடிக்கும். அப்போ நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது அப்படிங்கிறது தவறு. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. இல்லை, நாயோட கழுத்தில் தான் கருப்பு பட்டை இருந்தது. அப்போ தவறு. ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது அப்படிங்கிறது தவறு. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறு. ஓநாய் எப்படி வாழ ஆசைப்பட்டுச்சு? சுதந்திரமாக காட்டில் சுற்றி திரிகிறத தான் அது ஆசைப்பட்டுச்சு. அப்போ ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. தவறு. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. அது சரி. ஓநாயை நாய் வீட்டிற்கு தானே அழைச்சது. அது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று நீ எவ்வளவு டேஸ் இருக்கிறாய். இந்த நாயில்
அந்த இதுக பூரா எழுதி வச்சுருக்காங்க. இந்த கோடிட்ட இடங்களில் நிரப்ப வேண்டிய எழுத்துக்களை. அப்போ வந்து அதை சரியான சொல்ல வந்து இந்த கோடில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். முதல் கேள்வியில் வந்து நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படிங்கிறத எழுதிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாயின் கழுத்தில் டேஸ் இருந்தது. நாயோட கழுத்தில் என்ன இருந்தது? கருப்பு பட்டை. இந்த பாருங்க, இந்த கருப்பு பட்டை அப்படிங்கிறத இந்த டேஸில் ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாவது கட்டத்தில். மூன்றாவது கட்டத்தில் வந்து வீட்டுக்காரர் நாயை டேஸ் வருடி கொடுப்பார். வீட்டுக்காரர் எப்படி வருடி கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக அன்பாக வருடி கொடுப்பார். மூன்றாவது இதில் வந்து அன்பாக அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வியில் வந்து வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட டேஸ் வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட டேஸ் காட்டில் அலைவதே மேல். எப்படி மேல்? சுதந்திரமாக. இந்த இருக்குல்ல சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நான்காவது இதில் போட்டுருங்க. வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். அடுத்து அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று டேஸ் கூறியது. என்ன கூறியது? ஓநாய் கூறியது. என்னை அஞ்சாவது கட்டத்தில் வந்து என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று ஓநாய் கூறியது அப்படிங்கிறத அந்த அஞ்சாவது கட்டத்தில் எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். நாயும் ஓநாயும் பாடத்துக்கான கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.